ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு அருமையான இடத்த தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த இடம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் ரெசிபியே செய்ய போகிறோம். வாங்க இடத்த கண்டுபிடிக்கலாம். வாவ், நம்ம தேடி வந்த மாதிரியே ஒரு சூப்பரான லொக்கேஷன் கிடச்சிச்சு. நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே ஃபிஷ் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஃபிஷ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷை வச்சு ஒரு அருமையான குழம்பு, அது கூட ஒரு வறுவல் செய்யலாம். முதல்ல ஃபிஷ் கிடைக்கிறதுக்கு அதை போய் பிடிக்கணும். வாங்க பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஏரியை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே என்ன கிடைக்குன்றதை தாண்டி இந்த ஏரியில் இன்னும் சமைக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைனா பாலி இந்த மாதிரி சொல்லலாம். இதில் மீன் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப உஷாராகிறானுங்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் இவங்களை வைப்போம் இப்படி வச்சு ஏதாவது தீனி கீனி போடுற மாதிரி போட்டு நைஸாக வந்தோடனே கப்புன்னு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா எனக்கு ட்ரைனிங் தேவைன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இன்றைக்கி பிடிச்சே ஆகணும். பேஸ்கெட் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. யார் கிடச்சிருக்காங்க, என்னென்னலாம் கிடச்சிருக்கு, என்ன வெரைட்டி கிடச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பயங்கர வெயிட்டாக இருக்குது. வெறித்தனமாக ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எடுப்போம். என்ன இது, பயங்கர டிசப்பாயின்மெண்ட். வெயிட்டாக இருக்கும், மீன் தான் மாட்டுச்சுன்னு நினச்சேன். நம்மளுக்கு கிடைச்ச அதிசய பொருள் ஒரு கல். இதை வச்சு டிஷ்ஷு செய்ய எனக்கு தெரியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேறு ஏதாவது பிடிப்போம், கிடைச்சா சமைப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம், மீன் கிடைக்கல, கல் தான் கிடைச்சிது. இப்போ வைக்கிறோம், என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். செமையா 2 மீன் பார்த்தீங்களா எப்படி மாட்டியிருக்குன்னு. என்னோட கட்டின உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி நினைப்பீங்க. சாரி, இல்லை, எங்களுக்கு மீன் கிடைக்கல. அதனால என்ன பண்ணோன்னா, குட் பாய்ஸாக போயிட்டு இங்கே பிடிச்சவங்ககிட்ட இருந்தே வாங்கிட்டோம். இதை வச்சு ஒரு ரெசிபியை செஞ்சு காமிச்சிட போகிறோம். ஏன்னா நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் டைம் நான் தூண்டில் போட்டு பெரிய மீனாக பிடிச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வெறும் பிகினிங் தான். வாங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா இதில் நிறைய கவுச்சு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே உப்பு, மஞ்சத்தூள் இது நல்லா போட்டு பெரட்டிடுங்க. பெரட்டி அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போயிட்டு நம்ம குக் பண்ண பார்த்து அந்த நீச்சு வாசனை அடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை பெரட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான மீனெல்லாம் பிடிச்சி அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு, கண்டிப்பாக மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. பெரட்டி வச்சதுக்கப்புறம் தான் குக் பண்ண சரியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் குழம்பு வைக்க பார்த்து இந்த ஒரு நம்ம வீட்டில் நார்மலாக முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணினா அதை எடுத்து வைப்பாங்க. அது ஒரு
புளிக்கிற தன்மைக்கு வரும். அந்த டைமிங்கில் இந்த மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த மீன் குழம்போட திக்னஸ் இதுலேருந்து தான் வரும்னுவாங்க. இந்த ரெசிபி நிறைய ஒரு பெரியவங்க இருக்கிறத செய்வாங்க. இப்போ நார்மலாக குக்கரில் வைக்கிற காலத்தில் அந்த தண்ணிலாம் எடுத்து வைக்காதனால உங்களுக்கு அந்த ரெசிபி தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் குழம்பு தூள், இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிப்பை போட்டுட்டு இதை போட்டு மீனை போட்டோன்னா நம்ம ரெசிபி ஃபினிஷ் ஆகிடும். வாங்க இதுக்கு மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வீட்டு குழம்பு தூள் நான் எடுத்திருக்கேன். அந்த குழம்பு தூளை நம்ம இதில் சேர்க்குறோம். குழம்பு தூள் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா மெயின் டேஸ்ட் அதுலேருந்து தான் வரப்போகுது. கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக மல்லித்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்க்க பார்த்தா இதுக்கு தகுந்த மாதிரி புளியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தக்காளி நல்லா நம்ம கையிலே வந்து மசிச்சு விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தக்காளி நீங்கள் மசிச்சு விட்டாலே போதும். ஸோ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் தாளிப்பு போட பார்த்து போடணும். இந்த மாதிரி நம்ம கலக்க பார்த்து இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் வந்து ஒரு சின்ன கையளவுக்கு சேர்க்குறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸுன்னு சொல்லலாம். இதையும் நம்ம இது கூட போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் சைடில் எடுத்து வச்சுருங்க. சைடில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து தாளிப்பை போட்டதுக்கப்புறம் கடைசியாக குழம்பு கூட்ட பார்த்து இதை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு மெயின் இது பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியில் செய்கிறதும் ப்ளஸ் இந்த குழம்பு தூள் ரொம்பவே முக்கியம். இது ஒரு பாட்டியோட ரெசிபின்னு கூட சொல்லலாம். மேபி நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த ரெசிபி ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ நல்லா நான் கரைச்சிக்கிறேன். கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நார்மலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயிலெலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் ரெசிபியை செய்ய ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கான டேஸ்ட்டு வராது. எப்போதுமே இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம நல்லெண்ணெய்னா சப்ஸ்டியூட் எதையும் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு நல்லெண்ணெயே போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன பூண்டு வெங்காயம் இதை நம்ம முதல்ல இதில் போட போகிறோம். இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம். ஸோ வடகம் வந்து வீட்டில் செஞ்ச வடகம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வடகம் ரொம்பவே வந்து மீன் குழம்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதுவும் நீங்கள் கரெக்டான அளவில் செய்யுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இந்த சட்டி குழம்புக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் அதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர், அதாவது அதில் இருக்கக்கூடிய அரோமாஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழம்புல மெயின் அதுதான். நம்ம அதை போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறது எல்லாமே ஆயிலில் வந்துடும். அப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா குழம்புக்கு தேவையானது, அதை ஊற்ற பார்த்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பேஷன்ஸியாக மொல்லமாக செய்யுங்க. அதுவும் இந்த ஆம்பியன்ஸில் எந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே பிடிச்ச மீனே செய்கிறதுன்றது ஒரு த்ரில்லிங் தான். மேபி நீங்கள் கூட அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போனீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வெறும் டிஷ் மட்டும் வேணுன்னா வீட்டில் இந்த ரெசிபியை எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து இதில் வந்து வெந்தயம் சில பேர் போடுவாங்க. இப்போ வடகத்தில் ஆல்ரெடி கடுகு வெந்தயம் எல்லாமே இருக்குன்றதுனால நம்ம அதை சேர்க்காமல் டைரெக்டாக நம்ம வடகத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வடகம் இல்லைன்னா நீங்கள் அதை தனித்தனியாக சேர்த்துக்கலாம். ஸோ வடகம் ஆனால் ப்ரிஃபர்டு. நான் சொல்கிற மாதிரி ரெசிபீஸில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணாமல் அதுக்கு தேவையான விஷயத்தை அதுக்கு நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அதுக்கான சுவை தனியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் நல்லா வேணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமிங்கில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம்.
கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு மீனை இறக்கி விட்டு உடனே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீன் குழம்பு வைக்க பார்த்து அந்த மீனை நீங்கள் தனியாலாம் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மீன் எப்போ வேணுமோ அப்போ போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சட்டியில் செய்ய பார்த்து இந்த மீன் குழம்பை இப்போ செஞ்சிங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிடாதீங்க. லஞ்சுக்கு வேணும்னா முன்னா நாள் செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு தான் எப்போதுமே இந்த ரெசிபியில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கஞ்சி தண்ணியில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த தண்ணியை நம்ம வடித்து வைக்கிறோம் இல்லையா வீட்டில், அதை வச்சதை ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுட்டே இருங்க. எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அடித்தண்ணின்னுவாங்க, அடித்தண்ணியை வச்சுட்டு மேல் தண்ணியை மட்டும் வடிச்சிக்கிட்டே வருவாங்க. அடித்தண்ணி திக்காகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் தாண்டிச்சுன்னா புளிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் புளியே போடாமல் கூட செய்யலாம். அந்த குழம்பும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிபி அதை மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் நீங்கள் புளி இல்லாமல் செய்யணுன்னா அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அருமையாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சோம்னு சொல்லலை, அதாவது கரைச்சி வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதை சேர்க்க பார்த்து இன்னொரு வாட்டி அடியில் தங்கி இருக்கும், அதனால் இன்னொரு வாட்டி கரைச்சிக்கோங்க. கையை பிடிச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் விட்டுடலாம், இல்லை புளியோட திப்பி ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் கையை வச்சு கூட இது பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த திப்பிலாம் பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி அப்படியே இருந்தாலே குழம்பு நல்லா தான் இருக்கும். இதில் எதுவும் நம்ம எடுக்கிற மாதிரி பொருள் எதையும் நம்ம சேர்க்கலை. அதனால் நல்லா கரைச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போட போகிறோம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு காரம் சரி பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சம் காரமும் உப்பும் தூக்கலாக இருக்கணும். ஏன் அப்படி கேட்கவே கூடாது, ஏன்னா மீன் போடுறோம் இல்லையா, மீன் அந்த உப்பையும் காரையும் நல்லா இழுத்துக்கும். அதனால நம்ம போட பார்த்து உருப்பல் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். எப்போ நம்ம சாதம் வடிக்க பார்த்து உருப்பல் உப்பு ஜாஸ்தியாக போடுறோமோ அந்த மாதிரி மீன் குழம்புல மட்டும் மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்ல காரமும் உரப்புக்கு உப்பும் கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மீன் குழம்பு அருமையாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ஒரு கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணி கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் மீனை போட ஆரம்பிச்சிக்கலாம். அருமையாக தகன்னு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையான உப்பு காரம் ரெண்டுத்தையும் பார்க்கணும். நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும், அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறோம். இன்னொன்றும் இருக்குது, இந்த டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் தூள் சேர்க்குறது நல்லது. ஏன்னா அந்த தூளோட ஃப்ளேவர் நல்லா சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த டைமிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குழம்பு தூளோட ஃப்ளேவரை கொஞ்சம் தூக்கியும் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சுண்டிடுச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே $1,000,000 கொஷின். ஸோ இப்போ நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்ற பார்த்து உங்களுக்கு அந்த கோட்டிங் கன்சிஸ்டன்சின்னு வாங்க, ரசம் மாதிரி போகாமல் அப்படியே அந்த கோட்டிங்கில் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் கிண்ட பார்த்தோம் தழும்பி வெளியில் வராமல் இப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து கோர்வையாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் இதுக்கு தேவையான மல்லி, இதை போட்டுட்டு மீனை இறக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி ஆஃப் பண்ணிடணும். சட்டியும் தொடக்கூடாது, குழம்பையும் தொடக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுறணும். அப்படி விட்டிங்கன்னா அந்த மீனில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு முழுமையாகும். ஸோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான மல்லி வெயிலில் கொஞ்சம் காஞ்சிட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயம். இதை இன்னொரு மெத்தடில் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாளிப்பாக போடுவாங்க. வடகம் முன்னாடி போடாமல் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இந்த ஸ்டேஜில் தாளிப்புன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன கரண்டி மாதிரி இருக்கும், அதில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், அது கூட உங்களுக்கு வடகம், அந்த டைமிங்கில் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஊற்றுவாங்க. அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஆனால் இந்த ரெசிபி நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும், அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரே ஒரு சட்டியில் செய்கிறதுனால அந்த தாளிப்புலாம் போடாமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வீட்டில் நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும், டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருமையாக சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மீன் இதை நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். அதில் இருக்கிற நீச்சல் வசனெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்து குழம்புல ஆடாமல் அசையாமல் போட போகிறோம். அப்படியே கரெக்டாக ஒரு இடத்துல ஒருத்தனை இறக்கி விடுங்க. இறக்குனதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சட்டியை விடுங்க. அவ்வளோதான், அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மேலே தெரிகிற மீனை மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி விட்றோம். இப்போ இந்த ஒரு கொதின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கொதி எப்படி இருக்கணும்னா சிம்மில் தான் நீங்கள் வச்சு செஞ்சுட்ருப்பீங்க. இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுன்னா தலபுல்லன்னு கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுருங்க.
முடிஞ்சால் நாளைக்கு சாப்பிடுங்க, நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி. அதுதான் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கேயே செய்கிறதுனால விட முடியாது. அதனால் சாதத்தை போட்டு அதை கூட வறுத்த மீனை வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் சட்டியை விடுறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ அது அப்படியே மீன் ஃப்ளேவர், குழம்புல இருக்கக்கூடிய மசாலா ஃப்ளேவர் எல்லாம் மீனில் இறங்கும். மீனோட ஃப்ளேவர் குழம்புக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் மீன் குழம்போட இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே இவர் நல்லா ஊறி இருப்பா. அப்படி அப்புறம் ரைஸ் இருக்குது, போட்டு சாப்பிடுவோம், ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு அருமையாக கொதிச்சு ஒரு சைடு எடுத்து வச்சாச்சு. அந்த மீன் நல்லா அதில் ஊறிட்டே இருக்கிறதுக்குள்ளே அதே மீனில் நம்ம ஒரு வறுவல் பண்ண போகிறோம். இந்த வறுவல் வந்து கையில் இருக்க மசாலா, அதாவது வீட்டில் நம்ம கூட இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இந்த மீனும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஏரி மீனில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நீச்சி வாசனை அடிக்கும். அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு குழம்புத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதுக்கு மட்டும் கொஞ்சம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக இட்லி பொடி. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா முறுமுறுன்னு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு பரட்டிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு டாப்பிங் மேரினேஷன் ஒன்று போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு இது பண்ண போகிறோம். ஆனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை பரட்டி வச்சுட்டு செகண்ட் அதை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய், அது பெசறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ 2 சைடும் இந்த மசாலா நல்லா பரட்டிக்கலாம். அதான் நம்ம கட் பண்ண இடத்துலலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா கையில் வந்து அந்த மசாலாவெல்லாம் உள்ளே அமுக்கி விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் மசாலா உள்ளே வரைக்கும் இறங்கும். அதேமாதிரி வயிற்று பக்கத்துலேயும் நல்லா அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா தடவிடுங்க. ஒரு மசாஜ் மீனுக்கு பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மீனோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பை சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்க பார்த்து கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே இதில் மஞ்சளும் உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மீதி இருக்க மசாலாவை இடித்து சேர்க்க போகிறோம். இப்போ பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம இடிக்கிறதுல போட்டு இடித்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம மீனுக்கு மேலே அப்ளை பண்ண பார்த்து அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனாலலாம் நம்ம இடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம மீனுக்கு நெக்ஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா இடித்து அதுக்கு மேலே தடவ போகிறோம். அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். ரெண்டாவது ஏன் இதை சேர்க்குறோன்னா, இது மேலே இருந்தால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் அதை நம்ம இப்படி புழிஞ்சு விட்டோன்னா இப்போ நம்ம மீன் அருமையாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் இந்த ஸ்டேஜில் சேர்த்து பரட்டி வச்சுருவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை நல்லா நம்ம மசாஜ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு நம்ம தவா வச்சாச்சு. இப்போ இந்த வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க மீன் வறுக்க பார்த்து. அப்போ தான் எல்லா சைடும் மசாலா நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இடித்த கருவேப்பிலை, பூண்டை கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். முதல்ல தவாவில் கொஞ்சம் போடுங்க. எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை போட பார்த்து உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்.
இப்போ தான் நம்ம மீன் வறுக்க போகிறோம். அந்த ஆயிலில் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை போட்டாச்சு. இது ஸ்லோவாக குக் ஆகும். ரொம்ப ஹையில் வச்சு குக் பண்ணவே பண்ணாதீங்க, மீன் உள்ள வரைக்கும் வேகாது. அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு முதல்லமாக குக் பண்ணுங்கள். சைடில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு பேர்ன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படிலாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் தான் இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் மட்டும் எல்லா சைடும் படுற மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்து மீன் நீங்கள் வறுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ரொம்ப அருமையாக எப்படி வறுக்கணுமோ அப்படி வறுத்து எடுத்துருக்கோம். மசாலாலாம் நல்லா இறங்கி எல்லா சைடுமே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த சைட்ஸும் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிருக்கும். இது கூட கொஞ்சம் சாதம், முன்னாடி பண்ணி வச்ச குழம்பு, அந்த வறுத்த மீனை எடுத்து ஒரு பிடிக்காமல் அந்த எபிசோட முடிக்க போகிறதில்ல. வாங்க எல்லாத்தையும் போட்டு எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச குழம்ப சாதத்தில் போட்டோம், வறுத்த மீனை எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் ஒரே டைமில் சாப்பிடணுன்றதுக்கு அந்த டைம்லேயே போட்டோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா குழம்ப நல்லா ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வறுத்த மீனும் குழம்பு மீனும் போட்டு ஒரு கை எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்குது டேஸ்ட். கை மணத்தில் இதை விட ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை நீங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சாப்பிடுவோம்.